அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற அப்புறம் எதுக்கு வந்து வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்க, அதுவும் அம்மாவெல்லாம் என் வீடியோவில் காட்டுற, இதெல்லாம் விட்டுட்டு போய் நீ அம்மாவை பாரு, பொழப்ப பாரு அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க மனசில். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என் அம்மா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து ரொம்ப நல்லா வந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வீடியோ எதுக்கு போடுறேன் அப்படின்னா, நான் அது டெய்லி சாப்பிட்றேன், டெய்லி குளிக்கிறேன், தூங்குறேன். அந்த மாதிரி யூடியூப்ன்றது என்னோட லைஃப்பில் ஒரு முக்கியமான பாட்டு. இது வந்து என்னோட தொழில் மாதிரி. கண்டிப்பாக இதை நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன் எந்த காரணத்துக்காகவும். இது வந்து இப்போது உடம்பு சரியில்லாத போனதுனால நான் நிறைய ஷிஃப்ட் ஆகி ஸ்கூலெல்லாம் சேஞ்ச் பண்ணி அம்மா ஊருக்கே வந்துட்டேன், சொந்த ஊர் சேலத்துக்கே வந்துட்டேன் கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ அதனால என்னோடய வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக இல்லாமல் ஸ்கிப் ஆகிருக்கும். ஏன்னா நான் ரொம்ப டவுன் ஆகிட்டேன், நிறைய ப்ராப்ளம், ப்ரெஷர் நிறைய, அதனால். பட் இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும். ரெகுலராக வருமா அப்படின்னு கேட்டால் முன்ன மாதிரி இப்போ ஒரு பெரிய பிரேக் விட்டுட்டேன், அந்த மாதிரி வராது. பட் ஆனால் அப்பப்போ நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் வீடியோ. அப்புறமா வந்து அம்மாவை வீடியோவில் காட்டாத அப்படின்னு யாரும் எங்கிட்ட வரைக்கும் சொல்லலை. மேபி பின்னாடி சொல்கிறவங்க இருக்கலாம். வீடியோ அப்படின்னு காட்டும்போதே என்னோடய பர்சனல் எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அம்மாவை காட்டாமல் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு என்னால் வீடியோவில் சொல்ல முடியாது, அம்மாவை தவிர்த்துட்டு. ஏன்னா அம்மா என் கூட தான் இருப்பாங்க, சாப்பிடும்போது எல்லாம் பண்ணும்போது எது பண்ணாலும் அம்மாவை வச்சு தான் நான் பண்ணுவேன். ஒரு கடைக்கு போனாலும் என்ன வாங்கினாலும், ஒரு மெடிக்கல் ஷாப் போனாலும் அம்மாவுக்காக பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ எல்லாமே அம்மா என் கூட இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதை தவிர்த்துட்டு போடுறதுக்கு உடம்பு சரியில்லை, அதை காமிக்கிறதுல என்ன தப்புன்னு எனக்கு ஒன்றும் புரியல, அது எனக்கு தப்பாகவே தெரியல. ஸோ அதனால் நான் அம்மாவை வீடியோவில் காட்டுறதோ சொல்கிறதோ யாராவது தப்புன்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு அது தப்புன்னு தெரியலை, தோணலை. ஸோ அதனால தான் நான் வந்து காட்டுறேன், போடுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எதுக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து என்னோட ஒரு வேலை மாதிரி. இதை வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன். ஸோ அதனால் நான் வந்து எந்த காரணத்துக்காகவும் ஸ்கிப் பண்ண மாட்டேன். அடுத்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஆன்சர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ப்ராப்பராகவே ஷிஃப்ட் ஆகிட்டோம், கோயம்புத்தூர்லேருந்து சேலத்துக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். பாப்பா தம்பிலாம் வந்து இங்கேயே ஸ்கூல் சேர்த்தாச்சு. இப்போ அம்மாவை பார்த்துக்கிட்டு நான் இங்கேயே தான் இருக்கேன். இனிமேல் வந்து லைஃப் எப்படி போகும் அப்படிங்கிறது இனி வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. தயவு செஞ்சு பின்னாடி யாரும் எதுவும் பேசாதீங்க. என்னை தெரியாதவங்க நீங்கள் என்ன பேசுங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னை தெரிஞ்சவங்க ரிலேஷன்லேயோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ மேபி நீங்கள் பின்னாடி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாவது பேசணும் அப்படின்னா என்கிட்ட வந்து நேராக பேசுங்க, என் காது ரெடியாக இருக்குது. இப்போ வரைக்கும் யாரும் பேசலை, பட் எனக்கு தோணுது மேபி பேசுவாங்க, வீடியோ பாரு போட்டுக்கிட்டு இருக்க அப்படிதான் சொல்லுவாங்க சம்திங். ஏன்னா இந்த உலகம் அப்படி தானே, நம்ம எது பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அதனால் எதாக இருந்தாலும் நேராக வந்து என்கிட்டே சொல்லுங்கள், நான் கேட்பேன், உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அம்மா வந்து எப்படி இருக்காங்க